அப்போ நீ ஏன் வந்து பேரணியை பார்த்து பயப்படுற, கூடிய கூட்டத்தை பார்த்து ஏன் பயப்படுற? இதை விட அதிகமான கூட்டம் பின்னாடி நின்றுட்டு இருக்க. இந்தியா ஃபுல்லாக கூட இருக்குதே, என்ன செய்யறது? சீப்பை ஒழித்து வைத்து விட்டால் கல்யாணத்தை வந்து நிறுத்திடலாமா? பேரணிக்கு நடந்து கொண்டிருக்கிற பேரணிக்கு 1000 தடை. முதல் தடை இந்த ஈசியோட நோட்டீஸ் எங்கிட்ட தாங்க ஒப்படைங்க. உங்ககிட்ட ஒப்படைக்க தானே வர்றோம் பேரணியாக. பேரணியாக எதுக்கு வர்றோம்? உங்ககிட்ட ஆதாரத்தை கேட்குறீங்கல்ல, அந்த ஆதாரத்தை ஒப்படைக்க வர்றோம். உன் மடியில் கனம் இல்லை என்று சொன்னால், நீ வந்து யோக்கியன்னு சொன்னால் டேட்டாவை குடியா. ஒரு ஆர்டிஐ கூட டேட்டா கொடுக்க முடியாது. அது ராணுவ ரகசியம். அது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு ஸ்டாம்ப் ஓட்டி, ₹1 ஸ்டாம்ப் ஓட்டி, ₹10 ஸ்டாம்பை ஓட்டி நீங்கள் ஆர்டிஐ போட்டு கேட்டால் கொடுக்குறீங்க டேட்டாவை. ஏன் கொடுக்க மாட்டேங்க? தேஜஸ்வி யாதவ் வந்து மிஸ்ஸிங் ஓட்டர் என்டி நேம் ரிமூவல் நீ எந்த அடிப்படையில் நீங்கள் பண்ணீங்கன்னு கேட்டார். நீ அப்படியே கேள்வி கேட்குற, ஓம் பேரையே தொலைச்சிக்கிட்டு. இப்போ என்னன்னா 3 லட்சக்கணக்கான மக்கள், கிட்டத்தட்ட ஒரு 14 லட்சம் சொல்கிறாங்க. அந்த 14 லட்சத்தில் வந்து 3 லட்சம் பேர்களுக்கு எப்படி இருக்குன்னா, அப்பா பேர் 0, அட்ரஸ் 0. என்னடா बिहार में 3 लाख घरों के हाउस नंबर 00000 अथवा 000/0000 है. मतलब 3 लाख ऐसे घरों के हाउस नंबर है जिनका 000 अथवा 00/000. என்ன செய்வாங்க? மகாராஷ்டிராவில் ஓட்டு போடுவாங்க. அப்படியே ஒரு வாரத்தில் வந்து எங்கள் கர்நாடகா வந்துடுவாங்க. கர்நாடகாவில் ஓட்டு போட்டு முடித்த பிறகு அவங்க என்ன செய்வாங்க? ஒடிசாவுக்கு போயிடுவாங்க. இப்படி நடந்திருக்கிறது. நீங்கள் டேட்டாவை தந்தால் நான் என்ன செய்ய முடியும், ப்ரூவ் பண்ண முடியும் என்று அவர் வந்து அலிகேஷன் வைக்கிறாரு. இதுக்கு தான் சொல்றாரு ஊடுருவல். சொன்னது எப்படின்னா, அந்த ஊடுருவாங்கல்ல, அதுதான் சொல்லியிருக்காரு. வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை வழக்கறிஞர், விசிகாவின் மிக முக்கியமான பொறுப்பாளர் திரு காயல் அகமது சாஹிப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். 2 நாட்களாக ராகுல் காந்தி போட்ட அணுகுண்டு தான் இந்தியா முழுக்க பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட ஒரு இந்திய அலையன்ஸ் அப்படி மொத்தமாக சேர்ந்து ஒரு இந்த போராட்டத்தை முன்னெடுத்தா சரிங்கிறத எல்லா அரசு விமர்சகர்களும் சொல்கிறாங்க. ஆனாலும் கூட அவரை விடுவதாக இல்லை. இன்றைக்கி 2வது முறையாக குறிப்பாக எலெக்ஷன் கமிஷன் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்குது. பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுங்க, நீங்கள் சொல்கிறதுக்கு ப்ரூஃப் கொடுங்க, இல்லைனா மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மிரட்டும் துணியில் அது வெளிப்பட்டுருக்கிறது. முதல்கட்டம் எப்படி பார்க்குறீங்க? அதாவது முதல்ல கர்நாடகா எலெக்ஷன் கமிஷன் சிஇஓ இப்படிப்பட்ட ஒரு நோட்டீஸை, ஒரு அறிக்கையை, ஒரு அறிவிக்கையை திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு கொடுப்பதற்கு வெட்கப்பட்டிருக்கணும். அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? அவங்க சொல்கிற வார்த்தைக்கு வார்த்தை இருக்குது பாருங்கள். ஒரு 4 விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. அது மிக முக்கியமாக என்னன்னா, எவிடன்ஸ் பேக்கிங் இஸ் அலிகேஷன் ஆஃப் ஓட்டர் ஃப்ராட், ஸ்பெசிஃபிக்கலி அபவுட் கிளைம்ஸ் தட் எ ஓட்டர் நேம் சகுன் ராணி ஆர் அதர்ஸ் ஓட்டர் மல்டிபிள் டைம்ஸ் இன் மகாதேவபுரா செக்மெண்ட். தி சிஇஓ ஹேஸ் ரெக்வஸ்டட் ரிலவெண்ட் டாக்குமெண்ட் டு த ஃபெசிலிட்டேட் டு அன் என்கொயரி. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராகுல் காந்தி இந்த சம்மந்தப்பட்ட அந்த ஃப்ராடுன்னு சொன்னார்ல, ஓட் ஃப்ராடுன்னு பிஜேபியை சொன்னார்ல, எலெக்ஷன் கமிஷன் சேர்ந்து பண்ணியிருக்காங்க, அதற்கு உரிய ஆதாரத்தை கொடுங்கிறாங்க. இதுக்கு மேலே எப்படி ஆதாரத்தை கொடுக்க முடியும்? அவர் 10க்கு 10 ரூமில் ரகசியமாக வந்து இந்த ஆதாரத்தை வெளியிட்டார். ஒட்டுமொத்த பத்திரிகைகளும் சமூக ஊடகத்தையும் அனைத்து லைவில் போட்டார். அதில் சம்மந்தப்பட்ட சுக்குன் ராணிக்கு வந்து டபுள் ஓட்டு இருக்குது. சுக்குன் ராணி மட்டுமா மேட்ரு? இதில் சுக்குன் ராணி மாதிரி எக்கச்சக்கமான சுக்குன் ராணியை சொன்னார் அவர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு சுக்குன் ராணியை மட்டும் சொல்கிறாங்க. டூப்ளிகேட் ஓட்ஸ் வந்து 11,965 டூப்ளிகேட் என்ட்ரி இந்த ஒரு கான்ஸ்டியூஷனில்.
40,009 ஃபேக் இன்வாலிட் அட்ரஸ். நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய், குறுக்கு சந்து, துபாய் அப்படின்னு சேரில் ஒரு 200 பேர் வருவாங்க. மதுரைக்காரங்க, மதுரையில் எங்கேயா துபாய் இருக்குல்ல, எங்கே இருக்குது? ஜாப்ஜியில் இருக்குது. இந்த கையில் தந்திருக்காங்கல்ல எலெக்ஷன் கமிஷன், என்ன சொல்ல முடியும்? இப்படி வந்து துபாய் குறுக்கு சந்துலேருந்து கிட்டத்தட்ட 40,009 ஃபேக் அட்ரஸில் 10,452 பல்க் ஓட்டர்ஸ் அட் ஏ சிங்கிள் அட்ரஸ். ஒரே ஒரு பெட்ரூமில் ஒரு கணவன் மனைவி வாழக்கூடிய அளவுக்குள்ள தகுதியில் ஒரு பெட்ரூமில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் 80 ஓட்டு, 46 ஓட்டு, இப்படி கனெக்ட் பண்ணது கிட்டத்தட்ட 10,452 ஓட்டு. 4,132 இன்வாலிட் ஃபோட்டோஸ். எல்லாம் ராகுல் காந்தி பட்ட பகலில் வெட்ட வெளிச்சத்தில் விட்ட டேட்டா. இன்றைக்கி சிஇஓ, கர்நாடகா சிஇஓ கேட்குறாரு, எனக்கு டேட்டாங்கன்னு கேட்குறாரு. இது என்ன சொல்கிறது? வேறு சோத்தை தான் திங்கிறாங்களா, வேறு எதையும் திங்கிறாங்களா? நம்ம கேட்டால் அஃபென்ஸ் ஆயிரும், நம்ம கேட்க மாட்டோம். நியூஸ் மினிஸ்ட் டிவி கூட நேராக போய் அந்த ஆதாரத்தோட அவர் டிவியும் எடுத்து போட்டிருக்காங்களே. அதான் 33,692 மிஸ்யூஸ் இருக்குது. இவ்வளவு டேட்டாவை கொடுத்த பிறகும், இவ்வளவு தரவுகளை வழங்கிய பிறகும் இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷன் வந்து என்ன செஞ்சுருக்கிறாரு, ஒரு பெரிய பட்டியலை விட்டு அவர் என்ன கேட்டிருக்காங்க, எலெக்ஷன் கமிஷன் என்ன கேட்குறாங்க, நீங்கள் என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் ஆதாரம் இருக்குது நீங்கள் சொன்னதுக்கு, எங்ககிட்ட ஒப்படைங்க. ஏன்? நாளைக்கு ரேலி போகிறார், இந்த ரேலி சென்று கொண்டிருக்கிறது. இந்த ரேலியை வந்து மக்கள் மிகவும் ஆவலோடு இந்த நாளுக்காக காத்திருந்தார்கள். குறிப்பாக அந்த பேரணி ஒட்டு மொத்தமாக, அது காங்கிரஸ் தான் லீட் பண்ணியிருந்தாலும் ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணியின் பேரணியாக தான் அமைய போகிறது. அந்த பேரணிக்கு, நடந்து கொண்டிருக்கிற பேரணிக்கு 1000 தடை. முதல் தடை இந்த ஈசியோடைய நோட்டீஸ் எங்கிட்ட தாங்க ஒப்படைங்க. உங்ககிட்ட ஒப்படைக்க தானே வர்றோம் பேரணியாக. பேரணியாக எதுக்கு வர்றோம்? உங்ககிட்ட ஆதாரத்தை கேட்குறீங்கல்ல, அந்த ஆதாரத்தை ஒப்படைக்க வர்றோம். ஆதாரத்தை நீங்கள் கொடுக்கணுமா, ராகுல் காந்தி கொடுக்கணுமா? அது 2 நாளாக அந்த எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட் பகுதியே முடங்கிருச்சு. அதுவும் ஒரு பேசும் பொருளாக இருக்குது. அதையும் சேர்த்தானே சொல்கிறாரு. எலக்ட்ரானிக் டேட்டாவை நீங்கள் ஏன் அழிச்சிங்கன்னு கேட்குறாரு. எலக்ட்ரானிக் டேட்டாவை ஏன் அழித்தீர்கள்? நான் வந்து ராகுல் காந்தி வந்து ஒரு அலிகேஷனை வைக்கும்போது, ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்போது அதுக்கு ப்ரூஃப் நான் எப்படி தர முடியும்? நீங்கள் தான் ப்ரூஃபு, எலெக்ஷன் கமிஷன் தானே ப்ரூஃபு. உங்கள் வெப்சைட்டில் அந்த டேட்டா இல்லை. எலக்ட்ரானிக் டேட்டாவை கொடுங்கன்னு சொல்கிறாரு, சாஃப்ட் டேட்டாவை காப்பியை கொடுங்கிறாரு. ஏன் கொடுக்க மறுக்கிறீங்க? சிசிடிவியும் கொடுக்க இது வரைக்கும் மறுக்கிறாங்கல்ல. அழிச்சிருக்காங்க சிசிடிவியை, கொடுக்க மறுக்கிறாங்க. இதுதான் தானே கொடுக்குறது, அழிச்சிட்டாங்கல்ல. சிசிடிவி ஃபுட்டேஜை நீ ஏன் அழிக்கிற? அப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு சுதந்திரமான அமைப்பு, ஆளுங்கட்சி எதிர்கட்சி எந்த இதுலேயும் அதுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னும் பாருங்கள், அவங்க சொல்கிறாங்க மேக்ஸ் ஃபிக்ஸிங் எலெக்ஷன் சொல்கிறார். 2026 மேக்ஸ் ஃபிக்ஸிங் எலெக்ஷன். இவிஎம் பிரதமர்ன்றார்ல கடுமையாகவே. ஓட் சோரின்னு சொல்லியிருக்காரு, அதுக்கு இவ்வளோ தரவு சொல்லியிருக்காரு. ரெஃப்யூசல் டு ஷேர் டிஜிட்டல் ஓட் டேட்டா, எங்கள் டிஜிட்டல் ஓட் டேட்டா நீங்கள் தர ரெஃப்யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறார். எரேசா எவிடன்ஸ் சிசிடிவி ஃபுட்டேஜை நீங்கள் அழிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறார். கொல்யூஷன் வித் பிஜேபி கூட்டணி சேர்ந்துருக்கிறீங்கன்னு சொல்கிறார். யார்? எலெக்ஷன் கமிஷனை. இன்ஸ்டியூஷன், அதாவது ஈஸி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய அந்த 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 தன்மை, அந்த மாண்பே நீங்கள் அழிச்சிட்டீங்க. இந்த பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் ராகுல் காந்தி அசட் தட் ஈஸியே நோ லாங்கர், அதாவது அப்படி ஒரு தன்மையே இல்லை. எலெக்ஷன் கமிஷன் வந்து சுதந்திரமான அமைப்புகள் தன்மையை இழந்து விட்டதுங்கிறாரு. ஓட்டர் ரைட்ஸை வந்து எஸ்ஐஆர்னு சொல்லி எப்படி அங்கே குடியுரிமை பண்ணீங்களோ பீகாரில் அதே முறை மோசமாக இங்கே பண்ணியிருக்கிறீங்க. அமித்ஷா சொல்கிறார்ல, ஊடுருவக்காரர்களுடைய வாக்குகள் தான் இது காங்கிரஸின் வாக்கு. ராகுல் வந்து ஊடுருவக்காரர்களுடைய துணை போகிறாருன்னு குற்றம் சாட்டல அமித்ஷா. இப்போ இந்த ஓட்டு போலி வாக்காளர்களுடைய இதுக்கு பதிலடியாக அமித்ஷா வந்து எப்போ சொல்லியிருக்காரு, கரெக்டாக சொல்லியிருக்காரு. என்னன்னா, அவர் சொல்ல முன்னாடி கண்ணாடி முன்னாடி பார்த்துருவார். இந்த கண்ணாடி முன்னாடி தலை செய்யும் போது இப்படி சொல்லிட்டார் ஸ்டேட்மெண்ட், தன் முகத்தை பார்த்து சொல்லியிருக்காரு. ஏன்? ராகுல் காந்தியுடைய டேட்டாவில் கிட்டத்தட்ட மேசிவ் ஃப்ராட் இன் ஓட்டர் அடிஷ்னல் 3.9 மில்லியன் நியூ நேம்ஸ். என்ன செய்வாங்க, மகாராஷ்டிராவில் ஓட்டு போடுவாங்க, அப்படியே ஒரு வாரத்தில் வந்து எங்கே கர்நாடகா வந்துடுவாங்க. கர்நாடகாவில் ஓட்டு போட்டு முடித்த பிறகு அவங்க என்ன செய்வாங்க, ஒடிசாவுக்கு போயிடுவாங்க. இப்படி நடந்திருக்கிறது. நீங்கள் டேட்டாவை தந்தால் நான் என்ன செய்ய முடியும், ப்ரூவ் பண்ண முடியும் என்று அவர் வந்து அலிகேஷன் வைக்கிறாரு. இதுக்கு தான் சொல்கிறார். ஊடுருவல் சொன்னது எப்படின்னா, அந்த ஊடுருவாங்கல்ல, அதுதான் சொல்லியிருக்காரு.
அதைத்தான் வந்து ராகுல் காந்தி மாதிரி போட்டுருக்கு. ராகுல் காந்தியா ஊடுருனாரு, ராகுல் காந்தியா ஆட்சி அமைச்சிருக்காரு, அப்போ ஊடுருவக்காரர் யாரும் தெரியுதா இல்லையா? அமித்ஷா சொன்ன ஊடுருவக்காரரு. அப்போ தன்னைத்தானே கண்ணாடி முன்னின்று பார்த்துட்டு என்ன செஞ்சிருக்காரு, இந்த செக்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதாவது இப்போ இவர் மட்டும் இல்லை, இப்போ தேஜஸ்வி லல்லு பிரசாருடைய பையன், வருங்கால முதல்வர் நிற்கக்கூடிய ஒரு நபர், அவர் ஓட்டு இல்லைன்னு 2 நாளைக்கு முன்னாடி ஏன் ஓட்டே இல்லைன்னு சொன்னார். இப்போ என்ன சொல்லிருக்காருன்னா, கிட்டத்தட்ட 3 லட்சம் வாக்காளர்களுடைய வீட்டு எண் இருக்குல்ல, அது 0ங்கிறாரு. இதுவும் அதிர்ச்சியான டேட்டாவில் வெளியிட்டிருக்காரு. ராகுல் காந்தி என்ன செஞ்சிருக்காரோ அதைத்தான் இன்னைக்கு தேஜஸ்வி செஞ்சிருக்காரு. இதையும் சேர்த்து புரிஞ்சுக்கிறது. ஆக்சுவலாக வந்து இந்த கிணறு விட்ட போன இடத்துல தான் பூதம் கிளம்பிடுச்சு. இந்த ஒட்டுமொத்த கர்நாடகாத்துலேருந்து இந்த வெடிகுண்டு அணுகுண்டு கிளம்புறதுக்கு மிக முக்கிய புள்ளி வந்து எஸ்ஐஆர் ஸ்பெஷல் ரிவிஷனுடைய அந்த பீகாருடைய ரிவிஷனில் தான் 65 லட்சம் மாட்டுச்சு. அப்போ தான் என்ன சொல்கிறாரு தேஜஸ்வி யாதவ் வந்து மிஸ்ஸிங் ஓட்டர் என்டி நேம் ரிமூவல் நீ எந்த அடிப்படையில் நீங்கள் பண்ணீங்கன்னு கேட்டார். நீ அப்படியே கேள்வி கேட்குற, உன் பேரையே தொலைச்சி கட்டிடுவேன், உன்னுடைய ஓட்டையே காணாக்கிடுவேன்னு சொன்னாங்க. இப்போ என்னென்னா 3 லட்சக்கணக்கான மக்கள், கிட்டத்தட்ட ஒரு 14 லட்சம் சொல்கிறாங்க. அந்த 14 லட்சத்தில் வந்து 3 லட்சம் பேர்களுக்கு எப்படி இருக்குன்னா, அப்பா பேர் 0, அட்ரஸ் 0. என்னடா இது? நம்ம அந்நிய கிரகத்தில் உள்ளவர்கள் நினைக்கிறேன். அவர்களை வியாழன் கோள் செவ்வாய் கோள்னு சொல்லிட்டு இதெல்லாம் பெரிய அதிர்ச்சியா இருக்கு. இது எப்படி வந்து விளையாடி இருக்கிறாங்க. அதாவது ஜனநாயகத்தை வந்து கேலி கூத்தாக்கி இருக்காங்க. எங்களை கேட்கறதுக்கு யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. பிரசன்ஸ் ஆஃப் டுபியஸ் ஓட்டர் அடிஷன் அப்படி சொல்றாரு. ஹைஜேக் அலிகேஷன், ஹைஜேக் பண்ணிட்டாங்க பீகாருடைய வாக்குகளை, ஹைஜேக் பண்ணிட்டாங்க சொல்றது தேஜஸ்வி யாதவ். சற்றப்ப பார்த்தா ராகுல் காந்திக்கு இணையான ஒரு கருத்துக்களை அவரே சொல்லியிருக்காரு. லாஸ் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் கிரெடிபிலிட்டி. பீகாரில் வந்து அந்த எலெக்ஷன் கமிஷனுடைய கண்ணியமே பால்பட்டு போயிட்டு, அவர் வந்து சீஃப் லீடர் ஆஃப் வந்துட்டு பிஜேபியுடைய கைப்பாவையாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான தரவுகளை கொடுக்கிறார்கள். இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, மக்கள் டிசைட் பண்ணணும். இப்போ இதில் ஜனநாயகத்தினுடைய விளிம்பியம் தான் ஓட்டு, மக்கள் அதிகாரம் தான் நம்ம நாட்டில். அதுதான் உள்ள நம்முடைய முன்னோர்கள் வந்து தேசபிதா காந்தியடிகள்லேருந்து, புரட்சியாளர் அம்பேத்கர்லேருந்து, கண்ணியத்தமிழ் காயல் மன்றத்திலேருந்து, முத்தலாம்பர் ஐயாவிலேருந்து அனைத்து தலைவர்களுமே எதுக்கு பாடுபட்டாங்க, உயிரை எதுக்கு விட்டாங்க? சுதந்திரம் வந்து நம்ம சுதந்திரமாக இயங்க வேண்டும், நமக்கான தலைமையை, நமக்கான அரசியல் தலைமையை நாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க வேண்டும், ஒரு டெமோக்ராட்டிக் சிஸ்டம் வேணும், வெள்ளை ஏகாதிபத்தியம் இந்த சர்வாதிகாரம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று போராடித்தான் சுதந்திரம் பெற்று இந்த ஓட்டுரிமை வாக்குரிமைன்னு வந்திருக்கிறோம். இந்த டெமோக்ராட்டிக் சிஸ்டத்தில் இருந்து கொண்டே ஒலிகார்கி டிக்டேட்டர்ஷிப் வாழையாக வரக்கூடிய ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி வந்து பாஜக வந்து செஞ்சுட்டு சிஸ்டமேட்டிக்காக பண்ணியிருக்கு. ஆர்எஸ்எஸ் சிஸ்டமேட்டிக்காக பண்ணியிருக்கு. இதை தெளிவாக வந்து பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மிகப்பெரிய ஒரு ஆபத்தான காலகட்டத்திலே நம்ம நாடு சென்று விட்டது. இவிஎம் மிஷினை பற்றி எவ்வளோ சொல்லியிருக்கோம், ராகுல் காந்தி நிறையா சொல்கிறாருங்க. ஒரு ப்ரோ இன்கம்பன்சி இந்த கேஸுமே பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த விஷயத்தில் நான் ஒன்று திரட்டி இப்போ இன்னைக்கு திரும்ப என்ன இருக்காருனாக்கா, இன்னும் சில ஆவணங்களை சில தினங்கள் வெளியிடுவேன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு குண்டதை போட்டிருக்காரு. இந்த ஆவணங்கள்லாம் சேர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போவதாக ஒரு தகவல் இருக்கிறது. பிஆர் கவாய் ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி இருக்கார். இதுவாவது விசாரிக்கப்படுமா அல்லது தள்ளி வைக்கப்படுமா? ஏன்னா ஆல்ரெடி சஞ்சீவ் கண்ணா, சந்திரசூட் இதெல்லாம் வந்து அந்த எலெக்ஷன் டைம்லேயே பேசப்பட்டு இவிஎம் மிஷின்கள் ஊற்றி மூடப்பட்டதான் கடந்த கால வரலாறு. இந்த பிஆர் கவாய் தலைமையெல்லாம் இப்போ இது அந்த உச்சநீதிமன்ற வழக்கு போனால் என்ன ஆக வாய்ப்பு இருக்குது? 25 தொகுதிகளில் 32,000 ஓட்டுக்கு கீழே மோடி பெற்றிருக்கிறார். அந்த 25 நாடாளுமன்ற தொகுதிக்கு வந்த சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றது காங்கிரஸ் கட்சி. எப்படி சாத்தியம்? இதை ப்ரூவ் பண்ணதுக்கு தான் டேட்டா கேட்குறாரு. அந்த டேட்டா கொடுத்தால்தான் அந்த பிரமபசி ரெடி பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியும். நீங்கள் நிராயுதபாணியாக என் கையை கட்டி போட்டு சண்டைக்கு வேணால் நான் எப்படி போகிறது? உன் மடியில் கனம் இல்லை என்று சொன்னால், நீ வந்து யோக்கியன்னு சொன்னால் டேட்டாவை குடியா? ஒரு ஆர்டிஐ போட்ட டேட்டா கொடுக்க முடியாது. அது ராணுவ ரகசியமா? அது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு ஸ்டாம்ப் ஓட்டி, ₹1 ஸ்டாம்ப் ஓட்டி, ₹10 ஸ்டாம்பை ஓட்டி நீங்கள் ஆர்டிஐ போட்டு கேட்டால் கொடுக்கணுங்க டேட்டாவை. ஏன் கொடுக்க மாட்டேங்க? அது கொடுக்காம நம்ம எப்படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறது? அதனால தான் பத்திரிகைக்கு வந்து வெளியே சொல்லிவிட்டு இருக்கிற எவிடன்ஸை கொண்டு என்ன செய்வாங்க, அடுத்த கோர்ட்டுக்கு தான் போய், நீ சொன்ன மாதிரி கோர்ட்டுக்கு தான் போய் ஆகணும். மகாராஷ்டிராவில் இதான் கதை. மகாராஷ்டிரலையும் அதே பிரச்சனை இதே சேம் பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ இவ்வளோ 40 லட்சத்துக்கு மேலே சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் எப்படி ஆகும் என்று சொன்னால், மோடியுடைய பதவி காலியாகும். உண்மையான ஒரு தீர்ப்பு வறுமையானால்
உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து சட்டத்துக்கு மட்டுமே தலைவணங்கக்கூடிய உண்மையாளர்களாகவும் நீதிமன்றம் நிற்கக்கூடியவராக இருந்தான்னு சொன்னால் உண்மையிலேயே இந்த தொகுதிகள் எல்லாம் ரீகன்சில் பண்ணுவாங்க. எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து நிச்சயமாக ஒரு கேள்வியை கேட்பாங்க. இது எப்படி தேர்தல் முறைகேடுன்னு சொன்னால் ரீ எலெக்ஷன் வைங்கன்னு சொல்லுவாங்க என்று மக்கள் நம்புகிறோம். நம்ம இவ்வளோ முறைகேடு இருக்காங்க. 1 கோடி வாக்காளர்களை வந்து சேர்த்துருக்காங்க மகாராஷ்டிரா. வந்து போலி வாக்காளர் குறித்தும் பேசும் பொருள் மாதிரி இருக்குது. நாளைக்கு இவிஎம்லும் பிரச்சனை இருக்கின்ற ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பல புகார் இருக்கிறது. அதுவும் சேர்த்து விசாரிக்க 2019 21 கட்சிகள், இந்தியா கூட்டணி கட்சிகள் 21 கட்சிகள் போய் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு வழக்கு தொடக்குறாங்க. இவிஎம் மிஷின் வேண்டான்னு இல்லை, இவிஎம் மிஷின் வச்சுக்கோ. விவிபேட்டை என்ன சொன்னாங்க, விவிபேட்டில் 100% பெண்ணுங்கன்னாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன தீர்ப்பு வந்துச்சு, ஒரு தொகுதிக்கு 5 மிஷின் என்ன போதுன்னு. அது 21 கட்சியுடைய மனநிலைமை கிடையாது, ஒட்டுமொத்த இந்திரியர்களுடைய கோரிக்கை. சரிங்க, ஏங்க வாக்குச்சீட்டில் வந்துட்டு ஓட்டு போடக்கூடாது எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது. இந்திய தேர்தல் ஆணையம் சுப்ரீம் கோர்ட்டில் சொன்ன வாதம் என்ன தெரியுமா, காடுகள் எல்லாம் அழிக்கப்படுமா, எதுக்கு, பேப்பர் தயாரிக்கிறதுக்கு, ஓட்டு போடுறதுக்கு பேப்பர் தயாரிக்கிறது, காடுகள் மரங்களை எல்லாம் அழிக்க வேண்டியிருக்கிறது. புரியுதா, என் அப்பம் குதிரைக்குள்ளன்னு தெரியுதா. அப்போ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினையே ஊற போட்டு வைக்கிறது ஒன்று. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து உத்தரப்பிரதேசத்தில் ரோட்டில் டீ கடையில் பெஞ்சில் இருக்கும். 5 மணிக்கு ஓட்டு வாக்கு போய் முடியுதா, 5:30 மணிக்கு என்ன செய்வார், நம்ம ஐயா பான் பாக் அப்படி தட்டி அப்படியே ரெண்டு பான்கார்டு போட்டு ஐயா கேம்ச்சு மஜாமா என்ன செய்வார், கையில் ஓட்டிங் மிஷின் இருக்கும். யார், எலக்ட்ரா ஆஃபீஸர். இவர் நேராக லாஜிக் கொண்டு போயிடுவார். கற்பனை சொல்லலை, எல்லாம் வீடியோ ஆதாரங்கள் இருக்கா இல்லையா, எவ்வளோ யூடியூப் தட்டி பாருங்கள். உத்தரப்பிரதேசத்தில் இவிஎம் மிஷின் நிலை என்ன. அப்போ இவிஎம் மிஷினை கொண்டு வந்து 1 மாதம் ஊற போடுவாங்க. 1வது கட்டம், 2வது கட்டம், 3வது கட்டம், 8 கட்டமாக, 8 மனுஷன் வாழ் பிரிச்சிக்கோ. அந்த மாதிரி நீ எந்த 8ல் இருக்கு என்ன நினச்சிக்கோ. ரஜினி முன்னாடியே பாடிட்டார், இது 8 கட்டமாக நடத்துவாங்க. நம்ம எந்த கட்டத்தில் இருப்போம், நாம் கடைசி கட்டத்தில் இருப்போம். தமிழ்நாடு எலெக்ஷன் முடிஞ்சு கிட்டத்தட்ட 2 வருஷம் முடிஞ்சு 3 வருஷத்துக்கு ஸ்டெப்பு அடியெடுத்து வைக்கப்படும் பாஜக அரசு. இந்த சமயத்தில் இவ்வளவு தாமதமாக திரும்ப அதை ஒரு பேசும் பொருளாக மாற்றி நாளைக்கு பேரணிங்கிற லெவலுக்குலாம் போகிறது ராகுல் காந்தி செய்வது ஒரு வகையில் சரியா? ஒரு வகையில் சரியாண்டா அதுக்கு தான் நாங்கள் வந்து ட்ரம்பை கொண்டு வந்தோமே. ட்ரம்ப் கார்டா, ட்ரம்ப் பார்த்துருக்கலாம், அவங்க 50% வந்து வரிகளை விதிக்கிறார், இந்தியாவுடைய பொருளாதாரத்தை சிதைக்கிறார். நாங்கள் திருப்பி அடிச்சிட்டோமா இல்லையா, ரஷ்யாவுடைய அது ஒரு புட்டினை கூட்டுட்டோம் உள்ளக்கு, எங்களுக்கு சைனா சப்போர்ட் இருக்கு. ஏப்பா இங்கே பற்றி எரிஞ்சிட்ருக்கு ஊர், நம்ம வீடு பற்றி எரிஞ்சிட்ருக்கு. அவர் ட்ரம்ப் வந்து 50% வரியை கூட்டிட்டாரு. நீ போடாத வரியா, ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி வாயில வராத வரிகள். 1 லட்சம் சம்பாதிக்கிறான்னா 95,500 கையில் கொடுத்துட்டு 500 சேப்பில் வச்சுட்டு போக வேண்டியதான். இப்படி தான் வரி இருக்கிறது. யாரும் திசை திருப்புறீங்க இந்த வரியை சொல்லி. அதான் திரும்ப என்னென்னா, கடந்த காலத்தில் குறுக்கு நெடுக்குமாக இந்தியா முழுக்க நடைபயணம் மேற்கொண்டார். இப்போ இந்த ட்ராலிங்கிறது இப்போ போயிட்டு இருக்காரு இல்லையா, பெங்களூர் போயிட்டு இருக்காரு இல்லையா, இது என்ன விளைவை ஏற்படுத்தணும்னு இருக்குல்ல. இந்த ரேலியை தடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் பண்ணிட்டு இருக்காங்க போலீஸ் கெடுபடி. டைம்ஸ் நவ் ரீபப்ளிக் டிவியை நீங்கள் பாருங்கள், இப்போ எந்த ரேலிக்கு எதிராக எப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த அர்ணப் கோஸ்வாமி இந்த ரேலிக்கு எதிராக எப்படிப்பட்ட கருத்துக்கள் சொல்லி கொண்டிருக்காருன்னு பாருங்கள். எவ்வளோ நெருக்கடி. ஒரு பீஸ்ஃபுல்லாக ரேலி பண்ண முடிஞ்சா, அங்கங்கே தடுத்தாங்க இல்லையா போலீஸு. இந்த ரேலியில் அந்த பேரணியில் மக்களை குறைக்க வேண்டும் என்று எவ்வளோ பகிரத முயற்சி. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யார், கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது, காங்கிரஸ் கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் என்ன செய்யுது, காங்கிரஸ் கட்டுப்பட மாட்டேருக்கு. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே தான் நம்ம பெரிய ஆபத்தில் இருக்கிறோம். இடியாக இருக்கட்டும், ஐடியாக இருக்கட்டும், சிபிஐயாக இருக்கட்டும், எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும், இவர்கள் வழக்கு தொடர்ந்த அந்த வழக்குள்ள டீட்டெயில் நீங்கள் பாருங்கள். மோர் தென் 90% யாரை நோக்கி இருக்கும் என்று சொன்னால் எதிர்க்கட்சிகளை மாற்றமாக இருக்கும். 540 வழக்கை இடி போட்டுச்சு 10 வருஷத்துலன்னா, ஒரு 500 வழக்கு பாஜகவை எதிர்க்கக்கூடிய எதிர்க்கட்சி மேலே இருக்கும். இந்த நிலையில் தான் இந்த ரேலி வந்து பல தடைகளை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. இந்த ரேலிக்கு எதிரான அவ்வளோ பொய் கருத்துக்கள் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இப்போமே. அப்போ நீ ஏன் வந்து பேரணியை பார்த்து பயப்படுற, கூடிய கூட்டத்தை பார்த்து ஏன் பயப்படுற? இதை விட அதிகமான கூட்டம் பின்னாடி நின்றுட்டு இருக்க, இந்தியா ஃபுல்லாக கூட இருக்குதே, என்ன செய்கிறது? சீப்பை ஒழித்து வைத்து விட்டால் கல்யாணத்தை வந்து நிறுத்திடலாமா? இந்த ரேலியை நீ முடக்கிட்டா, இந்த ரேலியை பற்றி, இந்த பேரணியை பற்றி நீ தப்பாக சொல்லிவிட்டால், அல்லது ராகுல் காந்தியை பர்சனல் அட்டாக் பண்ணுறாங்களே, கண்ட மாதிரி ராகுல் காந்தி பற்றி பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இல்லையா? அப்போ அது செய்து விட்டால் வந்து சீப்பை ஒழிச்ச மாதிரி ஆகி போகுமா? பூனை கூட்டி வெளியே வந்து விட்டது. அப்போ சுப்ரீம் கோர்ட்டு சூமோட்டாவாக எடுக்க வேண்டும். இதை ராகுல் காந்தி வெளியே போட்டாருங்க. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல
அந்த கர்நாடகாவுடைய ஒரு தொகுதியை எடுத்து பிச்சு பறக்க விட்டார். இதே மாதிரி சற்றொப்ப 85லேருந்து 100 தொகுதிகளில் இந்த மாதிரி என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஓட்டு திருட்டு நடத்தி காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டிய அந்த தருணத்தில் வெற்றியை தட்டி பறித்திருக்கிறார்கள். அதற்கு முழுக்க முழுக்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்திய தேர்தல் ஆணையம் துணை போயிருக்கிறது. பாஜகவுடைய கைப்பாவையாக செயல்பட்டுருக்கிறது. இது தெளிவாக இருக்குது. ஆதாரத்தை வந்து இதுக்கப்புறம் என்ன தர்றது? உங்களுடைய டிகினிட்டியை, உங்கள் கண்ணியமே காற்றுல பறந்து விட்டது. உங்கள் கண்ணியமே சேதாரமாக ஆகிவிட்டது. இனி எலெக்ஷனுக்கு வந்து ஓட்டு போடுவோமா, இதுக்கு மேலே நாங்கள் வந்து வாக்கு செலுத்த வேண்டுமா என்று ஒவ்வொரு இந்தியன் நினைக்கிற அளவுக்கு உங்களுடைய மானம் கப்பலேறிட்டு, அந்த தான் எலெக்ஷன் கமிஷனுடைய நம்பிக்கைத்தன்மை வந்து அந்த அளவுக்கு இருக்குது. சுக்குநூறாக நொறுக்கி விட்டது. மீண்டும் அந்த நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ரீஎலெக்ஷன் தான். நீங்கள் வந்து அந்த சம்பந்தப்பட்ட தொகுதியில் மீண்டும் தேர்தல் நடத்த வேண்டும். அது எப்படி? வாக்கு வச்சு நடத்தணும். வாக்கு நடத்த மாட்டேங்கீங்களா? விவிபேட்டை வந்து 100% எண்ணி காட்டுங்க. நீங்கள் நடத்துங்க. அப்போ எப்படி பிஜேபி ஜெயிக்கதா இல்லையா பார்த்துருமே. ஓகே, இது வந்து வெறும் அரசியல் குற்றச்சாட்டுங்கிறத தாண்டி முதல் முறையாக ஒரு டேட்டாவோட ஆதாரத்தோட ராகுல் காந்தி மட்டுமல்ல, தேஜஸ்வி அவரும் வெளியிட்டிருக்காரு, இவரும் வெளியிட்டிருக்காரு. ஆனாலும் கூட எலெக்ஷன் கமிஷன் நோட்டீஸ் விட்டு தான் இருக்குது. என்ன நடக்குதுன்றது தெரியலை. நீங்களும் ஆதாரப்பூர்வமாக பல செய்திகள் சொல்லியிருக்கிறீர்கள். அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். இந்த விவாதாச்சுள்ள அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கியதற்கு நன்றி.